சமநிலைக்கும் நியாயத்திற்கும் பெயர் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கிறேன். உங்களது நலனை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் நண்பர்களே. அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். இன்றைய தினம் நமது துலாம் ராசிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனல்ல பொதுவான கோச்சார அடிப்படையிலான ராசி பலன்களை நீங்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளை எப்படி திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்று ஒரு வழிகாட்டுதலாக ஜோதிட ரீதியாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல நமது நட்சத்திர ரீதியான பலன்கள் துலாம் ராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கிறது, மேலும் துலாம் ராசிக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, இன்றைய நாளின் சிறப்புகள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கிறது, இன்றைய தினம் துலாம் ராசி என்பவர்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பலன்களை கோச்சார அடிப்படையில் இந்த வீடியோல நம்ம துலாம் ராசிக்காக வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க நண்பர்களே. இது கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சற்று மாறுபடலாம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல பராபவ வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். இன்றைய தின கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரன் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நாளின் முற்பகுதி சூப்பராக இருக்குங்க. நாளின் பிற்பகுதி, அதாவது மதியம் 3 மணி 4 நிமிடத்திற்கு பிறகு நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. எனவே இன்றைய தினம் முக்கியமான சில வேலைகள் முடிக்கணும் அப்படின்னா அதை மதியம் 3 மணிக்குள்ள முடிச்சிருது நல்லதுங்க. முக்கியமான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அல்லது செலவுகள், முக்கியமான சில செலவுகள், வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான செலவுகள் செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரி பெரிய செலவுகள் எல்லாத்தையுமே நீங்க மதியத்துக்கு மேல பண்ண வேண்டாம், மதியத்திற்குள்ளார முடிச்சிருது நல்லதுங்க. ஏன்னா மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. நமது துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் எப்போ முடிவடைகிறது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன். நீங்க வீடியோவை முழுமையாக பாருங்க. இப்போ உங்களுடைய அனைத்து விதமான திட்டமிடலுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்க மதியத்துக்குள்ளார செய்யறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக அழகான ஒரு நாளாக மாறும் நண்பர்களே. உங்களது குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் பிடிவாதமாக செயல்படுவாங்க. அதனால கொஞ்சம் நிதானித்து தான் நீங்க செயல்படணும். உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கிறது, அது எந்த மாற்றமும் கிடையாது. குறிப்பாக தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல தன லாபம் உங்களது தொழில கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை தாங்க இருக்குது. அதுல எந்த விதமான ஒரு தொந்தரவுமே கிடையாது. தொழில் வாழ்க்கை இன்னைக்கு சூப்பராகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் இன்றைய தினம் நல்லா தாங்க இருக்கும். உங்க குடும்பத்துல ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசணும், சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகள்லாம் நீங்க இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு மதியம் 3 மணிக்குள்ளார செய்து முடிங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை. உங்க வீட்டுல திருமண ஓசைகள் கேட்பதற்கான, அதாவது மங்கள வாத்தியம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளை நீங்க மகிழ்ச்சியாக போய் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். குடும்பத்தோட இன்னைக்கு சந்தோஷமாக நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக கழிக்க முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அகலும். இருந்தாலும் உங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க பேசிடக்கூடாதுங்க. குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கிய நண்பர்களே. உங்களது வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க. உங்க நெருக்கமானவர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாம். அதனால நிதானித்து பிளான் பண்ணி உங்க டிராவல்ல நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஒர்க் நீங்க நினைச்சதை விட லேட்டாக இழுபறியாக மாறலாங்க. ஆனாலும் காரிய வெற்றிகள் உண்டு. உங்களது அலுவலக பணியில் உங்க வேலைகள் எல்லாத்தையும் நீங்க நிதானித்து செயல்படுங்கள். ஒரு வேலையை செய்தாலும் அதை முழுமையாக செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் சூப்பராக இருக்கும். மாற்று மருத்துவம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு வழக்கமான ட்ரீட்மெண்ட் இல்லாம புதிய முயற்சிகளை நீங்க மாற்று மருத்துவத்திலிருந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா அது மதியத்திற்கு பிறகு நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். மதியத்துக்கு முன்னாடியே மாற்று மருத்துவங்கள் ஏதாவது இருக்கா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. இன்றைய தினம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது. இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கோவப்படாம, உணர்ச்சி வசப்படாம பொறுமையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான காரியங்கள் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, பரிசுகள் பரிமாறுறது போன்றவற்றையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். நீங்க எங்கேயா ஷாப்பிங் போறீங்கன்னா நீங்க ஒரு லிமிட்டோட தாங்க போகணும். இவ்வளவுதான் செலவு பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு மனதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்பதான் தேவையில்லாத பொருட்களை வாங்காம இருப்பீங்க. நைட்டு மொபைல்ல சர்ச் பண்ணும்போது தேவையில்லாத சில பொருட்களை ஆன்லைன்ல வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதெல்லாம் தவிர்த்து விடுங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் பயணத்தை வியாபாரிகள் திட்டமிடலாம். டிராவல் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணலாங்க. புதிய புதிய
கான்டாக்ட் கூட நீங்க பேசுறதுக்கு இன்னைக்கு உகந்த ஒரு நாளாக அமைகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு அதை காலை நேரத்திலேயே நீங்க மதியத்துக்குள்ளாரையே முடிச்சுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் வழிபாட்டு தலங்களுக்கு நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சில முக்கியமான திட்டங்கள்லாம் உங்களுக்கு செயல்படுத்தப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பண லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்க தேவையில்லாத பொருட்களை செலவு செய்யக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் செலவுகள் அதிகமானா உங்க குடும்பத்துல இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கை கிரியேட்டிவிட்டியான ஒரு சக்தியோட காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அர்ப்பணிப்போட நீங்க உங்க காதல் வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் மந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க இருப்பீங்க. அலுவலக பணிகள் பிஸியா தான் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கான நேரத்தை உங்களால் ஒதுக்கிக் கொள்ள முடியும். எனவே அதன் மூலமாக அந்த உங்களுடைய நேரத்தை நீங்க உங்க ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம். குடும்பத்தோட அதிகமான நேரத்தை இன்னைக்கு செலவிட முடியுங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களை நீங்க மறந்து அன்போடு ஆற தெளிவு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கும். உங்கள் இல்லற வாழ்க்கை மூலமாக நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் நட்சத்திர அடிப்படையிலான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க அனுசரித்து போறது முக்கியம். குறிப்பாக வியாபாரிகள் உங்க தொழில்ல வாடிக்கையாளர்கள் கூட நீங்க அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாக அமைதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் பொறுமை தேவை. உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோவப்படக்கூடாதுங்க நண்பர்களே. நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நெருக்கமானவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்க திட்டங்களை ரொம்ப ஷார்ப்பாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளானை ஒட்டி உங்க திட்டங்களை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் அதன் மூலமாக சில அலைச்சல்களை உங்களால் குறைத்துக் கொள்ள முடியும். சில வேலைகள் சீக்கிரமும் முடியாம கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலையில தாங்க இருக்கும். அதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு உங்க நேர மேலாண்மையை ஓரளவு நீங்க மேட்ச் பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். நண்பர்களே, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் மதியம் 3 மணிக்கு மேல ஆரம்பிக்குது அப்படின்றதுனால நீங்க முக்கியமான எந்த விதமான விஷயங்களையும் நீங்க பேசும்போது கனிவோட அன்போட பேசணுங்க. யார்ட்டையும் கோபமா பேசிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எரிச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க. அதாவது மனசுல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம ஒரு தன்மையோட பேசுங்க. உங்க பேச்சில் கனிவு கண்டிப்பாக இன்றைய தினம் தேவை. கோபத்தை குறைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா கோபம் அப்படின்றது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் இந்த கோபம் இருக்கும். ஆனா அதனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்னால வரக்கூடிய விளைவு ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை விட்டொழியுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி மாலை 5:25 பிறகு சந்திராஷ்டமம் முழுமையாக நிறைவடையுதுங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் உங்களை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறத நீங்க கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறமாக நீங்க டார்க் ரெட் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. உங்க கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது சேனலுடைய வீடியோக்கள் ராசி பலன்களை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களை ஞாயிற்றுக்கிழமை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நமது துலான்புடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைய போகுதுங்கிற புதிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.